நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த ஓடப்பள்ளி கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் ஆட்டோவின் பின்புறத்தில் மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் யமனசோழன் வழங்கிட கேட்கலாம். யமனசோழன், வணக்கம். இந்த விபத்தில் யார் மீது தவறு இருப்பதாக கூறப்படுகிறது? காயமடைந்த இரு இளைஞர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஓடப்பள்ளி பகுதியில் காவிரி ஆற்றங்கரையோரம் தடுப்பணை ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பள்ளிப்பாளையத்திலிருந்து தடுப்பணை பகுதிக்கு செல்வதற்காக ஆட்டோ ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதனை பின்தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து கொக்கராயன்பேட்டை செல்வதற்காக இரண்டு இளைஞர்கள் ஸ்கூட்டி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது ஆட்டோ ஓடப்பள்ளி தடுப்பணை பிரிவில் திடீரென வளைவில் திரும்பியது. இதனை சற்றும் எதிர்பாராத இளைஞர்கள் வாகனத்தை ஓட்டி வந்த இரண்டு இளைஞர்களும் ஆட்டோவின் பின்பகுதியில் தனது வாகனத்தை மோதி கீழே விழுந்தனர். இதில் இருவருக்கும் சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டது. இருவரும் உயிர் தப்பிய நிலையில் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி யவனசோழன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம். புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.